நீங்க வீட்டுக்கே வந்ததுக்கு. அட இதுல என்னமா இருக்குது, இன்னும் கேட்டா நாங்க நேத்தே கூட வந்திருப்போம். ஆனா ஊர்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டே நாங்க கரெக்டா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்துக்கிறோம். சரிங்க சரிங்க, சரி வாங்க, எதுக்கு இங்க நின்றுக்கிட்டு உள்ள போய் பேசுவோம் வாங்க. ஆமாம்மா வாங்க போய் பேசுவோம். உங்களுக்காக தான் காலையில சீக்கிரமா எழுந்து கடகடன்னு ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். இருந்தாலும் உனக்கு கூசும்பு ஜாஸ்தி தான். விடு ரோஸு, அவர் எப்பவுமே அப்படித்தானே. வா. அதுவும் சரிதான், சரி வாங்க போவோம். சுகே, பால் பொங்கல் வெளியுமா வெயிட் பண்ணிட்டு இருப்ப, கடகடன்னு டீ தூளியும் சக்கரை பாட்டிலையும் எடுத்து வை. டென்ஷன் ஆகாத, எடுத்து வைக்கிற இரு. நீ எடுத்து வை பொறுமையா, அது வந்து நிக்கிறா பாரு. அடியே, எத்தனை டீ வேணும் இப்போ? ரெடியா இருக்கீங்க போல. 2 டீம்மா. ஊர்ல இருந்து மைக்கேல் மாமாவும் ரோஸ் அத்தையும் வந்திருக்காங்க. ரோஸ் வந்துருச்சா? வந்து உட்கார்ந்ததுல இருந்து வெடியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னா இருக்கு, வாங்கல. வாடி போலாம், அவங்க நல்லா கலகலன்னு பேசுவாங்க. போடி அப்படியே போ, நான் மட்டும் இங்க கிச்சன்ல இருந்து காயறேன். சுகு, நீயும் போயிட்டீங்கன்னா எனக்கு இங்க போர் அடிக்கும்டி. ஐயோ ஆமால, சரி கடை டீயை போட்டுட்டு போயிடலாம். நம்மளும் நடக்காததெல்லாம் ஏன்டி பேசுற? நாமளும் அங்க போய் நிக்கலான்னு ஒரு 5 நிமிஷம் நின்னா கூட யாருன்னா ஒருத்தர் புதுசா வந்துடுறாங்க. நாமளும் இங்க ஓடி வந்து டீயை வைக்க ஆரம்பிச்சிடுறோம். ரோஸுக்கு அப்புறம் யாரு வர போறான்னு வேற தெரியல. சரி முதல்ல இந்த டீயை போட்டுட்டு போவோம். ரிலாக்ஸ்மா, ஃபங்க்ஷன் வீடாச்சே, அப்படித்தானே இருக்கும். பேசுவடி அம்மா, பேசுவேன். நல்லா ஒய்யாரமா நின்று இருக்கிற பேரு நீ பேசுவே. எங்க அம்மா வாத்தி இப்படி கஷ்டப்படுறாங்களே, டீ எல்லாம் நம்ம போட்டு எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுப்போனெல்லாம் இல்ல. அப்படியே வந்துட்டா பேசுறதுக்கு. மாமா என்ன கூப்பிட்டாரு, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அவ்வளவுதான், இதோட இந்த பக்கமே வரமாட்டா பரிவ. சிரிப்பா இருக்கு எனக்கு இதெல்லாம். போடி நீ உறுதி. சரி, அந்த கபோர்ட்ல இருந்து டீ தூளியும் சக்கரை டப்பாவையும் எடுக்கிறேன். ஆனா சௌந்தர்யா வருவாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அவ ஏன்டி வரப்போறா? ஷில்பாவும் கூப்பிடல, பார்வதியும் கூப்பிடல, அப்புறம் எப்படி வருவா? அதெல்லாம் வரமாட்டா. ஒருவேளை கூப்பிடாமையே வந்தா என்ன, வாமா சௌந்தர்யா உக்காருமா, டீ வேணுமா காஃபி வேணுமான்னு போய் நின்று பேச அவகிட்ட. நக்கல் அடிக்கிறல்ல நீ என்ன? நான் ஏன்டி நக்கல் அடிக்க போறேன்? நீயும் 11 ஜோடியா போய் நின்று அவளுக்கு என்னென்ன வேணுங்கிறத பக்கத்திலே இருந்து பார்த்து உபசரிங்க, சரியா? நடி சிரிப்பு. ஒன்றும் இல்லை, நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணேன்னு வை, சௌந்தர்யா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துருவா. அதை நினைச்சுதான் சிரிச்சேன். விழுந்து தொலையிட்டான், நமக்கு என்ன. புடவை பத்திரம்டா. அதெல்லாம் நான் பத்திரமா என் ரூம்ல திருப்பி பூட்டிடுவேங்க்கா, ஒன்றும் ஆகாது. நீங்க பதறாதீங்க. நீங்க கடகடன்னு ரெடி ஆகுங்க போட்டோ ஷூட்டுக்கு, சரியா? சரி ராகுல், உனக்கு ரொம்ப அலைச்சலா இருக்குல்லடா நேத்துல இருந்து. எனக்கு மட்டுமாக்கா அலைச்சலா இருக்குது? நிறைய பேர் இங்க அப்படி தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தானே. இன்னைக்கு ஒரு நாள் தான், அதுவும் பாத்துக்கலாம். விடுங்க, நீங்க ரெடி ஆகுங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா. இந்த ஃபங்க்ஷன்ல தான்ப்பா எந்த பாம்பு எப்போ வெடிக்குங்கிற பயத்திலே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சரி கிளம்புவோம், இதுவும் புதுசா தான் இருக்கு. மாமா பாத்தீங்களா, இப்ப நான் உங்க 2 பேரை விட ஹைட்டா ஆயிட்டேன். ஆமா, ஹே சூப்பரு. எப்படி சிரிக்குது பாரு. என்னடா மீட்டிங் நடக்குதுங்க? தினேஷா, ஒன்னும் இல்லைண்ணா, பாப்பா சோஃபா மேல ஏறி நின்னுக்கிட்டு எங்க 2 பேரை விட ஹைட் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்ப முக்கியம் இப்போ. அடியே ரெட்ட குடுமியா, சொக்கா அழகா இருக்குடியே. அப்பா மேட்சிங்கா ஷூ எல்லாம் போட்டுக்கிறாளேமா. இது சொக்கா இல்ல மாமா, ஃப்ராக். ஃப்ராக் தான் அழகா இருக்குதுடியே. தேங்க் யூ. சரி சரி தினேஷா, அவளை தூக்கிட்டு வா, போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா. அப்புறம் நம்ம சத்யா ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு போல இருக்குதா. உன் பாட்டிய பக்கத்துலயே வச்சுக்கினி உங்ககிட்ட நின்று பேசினுக்கிறா. உன் தைரியத்துக்கு தனியா ஜனாதிபதி கிட்ட இருந்து அவார்டு வாங்கி தரலாம். அதான் அப்பாக்கே விஷயம் தெரிஞ்சிச்சுல, இனிமேல் நான் யாருக்கு பயப்படணும் சொல்லுங்க. சரி சரி நட்டுங்க. சரி நான் பாரு, வந்துருங்க எல்லாரும். என்ன சரிங்க மாமா. ஆனா உன் பாட்டி இருக்குது 2 நாளா இருக்கிற ரேட்டு தெரியாமலே இருந்துச்சுல. இதுக்கு தனியா கின்னஸ் அவார்டு கொடுக்கலாம். எவ்வளவு சைலண்ட் ஆகுது பேரு. என்ன பார்த்தாலே அப்படி குறைச்சு கொட்டோம். இப்ப பேர் அமைதியா பாத்துனுக்குது. வாங்க டாடி, அந்த மாதிரி மாமா. அதுவும் சரிதான். சரி நான் கிளம்புறேன். எப்ப ராகுல்? ஐயோ, நான் என்ன கூப்பிடுறாங்க சொல்லுங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்க அம்மா வருவாங்களாப்பா? எந்த அம்மாவை கேக்குறீங்க நீங்க? எந்த புள்ளியும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாது. ஆனா என்ன, நீ அப்படித்தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. உன்னை பெத்தவங்க ஒருத்தவங்க, வளர்த்தவங்க ஒருத்தவங்களாச்சே. சரிப்பா, நான் உன்னை பெத்தவங்கள தான் கேட்கறேன். அதான் உங்க சௌந்தர்யா அம்மாவை கேட்கறேன். அவங்க வரமாட்டாங்களா இன்னைக்கு? தெரியலையே. ஏன்பா தெரியலன்னு சொல்ற? அவங்கள யாரும் அழைக்கலையா நிச்சயத்துக்கு? அதுவும் தெரியலையே எனக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? உன் வளர்த்த அம்மாக்காக எவ்வளவு வேலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் கூட பிறக்காத அண்ணனுக்காக நிச்சய வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் பெத்த அம்மாவை அவங்க கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருப்ப. என்ன பிரெயின் வாஷ் பண்றீங்களா நீங்க? அப்படின்னா என்னப்பா? மூளை செலவை அதை இப்ப பண்ணீங்களே, அதுக்கு பேர் தான். என் வீட்டுக்கு எதிராகவே என்ன திருப்பிறீங்களா நீங்க? ஐயோ, அதெல்லாம் இந்த ராகுல் கிட்ட நடக்க அது தெரியும்ல. என்னப்பா இப்படி சொல்ற? நான் ஏன் அதையெல்லாம் பண்ணணும்? உங்க அம்மா
அம்மா தனியா இருக்கிறாங்க, ஒரு விசேஷத்துல கூட வந்து கலந்துக்க மாட்றாங்க, அவங்களும் ஒதுங்கி இருக்கிறாங்க, நீங்களும் போய் கூப்பிட மாட்டீங்க. அதனால தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் கூட தான் ஒரு காலத்துல ரொம்ப அநியாயம் பண்ணேன், அட்டூழியம் பண்ணேன். ஆனா என்னையும் கூப்பிட்டு வச்சு மரியாதை கொடுத்து 2 நாளா நல்லபடியா உபசரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை விடவா அந்த அம்மா உங்களுக்கு எதனா பண்ணிட போது? அந்த அம்மாவையே கூப்பிட்டுருக்கலாம்லப்பா, பாவம் இல்லை உங்க அம்மா. அவங்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி. ஆனா எங்களுக்கு யாரையும் ஒதுக்கி வைக்கணும் தள்ளி வைக்கணும்னாலாம் எந்த எண்ணமும் கிடையாது. அவங்கள கூப்பிட்டோன்னு வைங்களேன், அவங்க வந்து தனியா ஒரு பந்தா காட்டுவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே அவங்கள பத்தி. என் நெக்லஸ் இவ்வளோ, என் வளையல் இவ்வளோன்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் கதை சொல்லிட்டு கிடப்பாங்க. வந்திருக்கவங்க எல்லாம் மூஞ்சி சுளிப்பாங்க. எதுக்கு தேவையில்லாத மன கஷ்டம் தான் எல்லாருக்கும். ஏற்கனவே என் கல்யாணத்துலயும் நான் நிறைய பாடாப்பட்டுட்டேன். இதுக்கு மேலேயே என்னால எதுவும் பட முடியாது. அதனால தான் கூப்பிடல. அதுவும் சரிதான், உங்க அம்மா கொஞ்சம் பந்தா பாத்தி தான். தெரியுது இல்ல, அதுக்கு தான் கூப்பிடல. உங்களையே கூட கூப்பிட்டுருக்க கூடாது தான். ஆனா எதுக்கு வீட்டுல தனியா சோறு தண்ணி இல்லாம இருப்பீங்களன்றதுனால கூப்பிட்டாங்க. ஐயோ உண்மையா சொல்லிட்டேனே, சாரி, நான் போயிட்டு வரேன். இந்த மாமா இருக்காரு, ஐயோ கடலே முடியல. அண்ணன் எப்பவுமே இப்படிதான். கவி பாப்பா போலாமா நம்ம? எப்படி பேசிட்டு போறான் பாரு. ஆனா இவன் சொல்றதும் உண்மைதானே. என் வீட்டுல சோறு தண்ணி இல்லாம தானே ஒதுங்கி உட்காந்துருக்கிறேன் நானு. என் வீட்டு மகாராணி மருமவ எப்ப எடுத்துன்னு வந்து போடுறாளோ அப்பதானே தின்னுக்கிட்டு இருக்கேன் நானு. என்னத்த பண்றது, எல்லாம் ஒரு நாள் மாறும். பழையபடி யார் ராஜ்யம் நடக்கும் என் வீட்டுல. இந்தாங்க நெட்டி எடுத்துக்கங்க, இந்தாங்க காட்டி எடுத்துக்கங்க. நன்றி மசுகு. சுகன்யா போடுற டீ நல்லா அருமையா இருக்கும். நன்றிக்கா. என்ன அக்கான்னு கூப்பிடுற ஒரே ஆளு நீதான். மற்றது எல்லாம் என்ன ரோஸு ரோஸு ரோஸுன்னு கூப்பிட்டு கிடக்கோங்க. ஏதோ பெத்து பேர் வச்ச மாதிரி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அதேதான். கோச்சிக்காத ரோசியா, எல்லாம் ஒரு உரிமையில தான் கூப்பிடுறாங்க உன்ன. அப்படி சொல்லித்தான் ஏமாத்தின்னு கிடக்குறாங்க. ஓபாரா, யாரு வந்திருக்கிறதுனியா? ரோசாண்டியே. என்னப்பா ராகுல, என்ன எப்படிக்கிறா? எனக்கு ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கிறேன். உங்களை இங்க பாக்குறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா எனக்கு. அதுவும் ஜோடியா வந்துருக்கீங்க உங்க ஆத்துக்காரோட. பின்ன அவரு விட்டுட்டாடா வர முடியும் நானே. அது சரி அது சரி. அப்புறம் அண்ணா கீழே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்பா. ஆனா நீ அப்படியே பத்மநாபா மாதிரியே இருக்கிறப்பா. ரொம்ப நல்லா பேசுறப்பா நீ. தேங்க்யூ அங்கிள். அடே ராகுல, என் தோஸ்தங்களை காணோம். சரசு தானே, பின்னாடி போட்டோ எடுத்துனுக்குது. போட்டோ பிடிச்சினுக்குது அது, பாரு. நீங்களும் வாங்க ஆண்டி, டீ குடிச்சிட்டு வாங்க, பின்னாடி வாங்க, போட்டோ எடுத்துக்கலாம் ஜாலியா. சரிடா ஆகட்டும். நீ நானே சரசம்மா 3 பேரை நீ எடுத்து போன. சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம்னா? வச்சுட்டா போச்சு. சரி பேசினே இருங்க ஆண்டி, நான் போய் பேக் எல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தின்னு வந்துடுறேன். போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டு வரேன். சரிப்பா சரிப்பா. ரோசா, நீ யார்கிட்ட இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. ராகுல் கிட்ட நீ இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டுக்கிற. காலகால நீ பேசினுக்கிறான், நல்ல புள்ளியாக்குறான். பின்ன ஃப்ரெண்ட் அவமைனா வாங்கலாம். அதுவும் இல்லாம என் தோஸ்தோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தானே. அது சரி. ரோசா, வந்ததுல இருந்து ராகுலி எங்கன்னு கேட்டுக்கின்னு இருந்தேன். அவன் வந்ததான் அவன்கிட்ட பேசிட்டேன். ஆனா வந்ததுல இருந்து நீ உன் புள்ளைய பத்தி கேட்கவே இல்லையே. அவன் என்ன பண்றான்னு கேட்கல, உன் மருமவ என்ன பண்றான்னு கேட்கல. நேத்தே வந்துட்டாங்க 2 பேருமே. ஆனா அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கேட்கல நீ. அதுங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? தியானம் தானே, அதுங்களோட தானே இருக்கிறேன். நம்ம யாரை பார்க்க வந்துக்கிறோமோ அவங்கள பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் ராகுலுக்காக தானே வந்தேன் இங்க. அது சரி. அப்ப ரோசம்மா, நான் கூப்பிட்டுன்னு வரல, ராகுலுக்காக தான் வந்திருக்கிறேன் நீங்க. ஆமா. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா? போவியா அப்படிக்கா கொஞ்சம் நட்டிய குடிக்கணும். இந்த அண்ணன் எப்ப பாரு அவங்க கிட்ட வம்பிழுக்காம இருக்காது. புருஷன் இருக்கிறாரு பக்கத்துல, அப்ப கூட வம்பிழுக்கிறாரு பாரு. தைரியம் ஜாஸ்தி, வேற ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குடா, போய் போட்டோ எடு. எடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை சொல்லு திருப்பி. ரூல் நம்பர் 1, பல்ல காமிச்சு சிரிக்க கூடாது. 2வது, சும்மா நடுவுல பேசிக்கிட்டு இருக்க கூடாது. 3வது, கொஞ்சம் சிரிக்கவே கூடாது. போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தோமா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். வெரி குட்மா நந்தினி. சரி, நான் போய் போட்டோ எடுக்கிறேன். சரிடா ராக்கி. 4-5 கப்பல்ஸ் இந்த மாதிரி பயமுறுத்தினாதான் ராக்கிக்கு தூக்கமே வருது. டேய், ஆனா ரொம்ப அராஜகம் பண்றடா நீ. அப்படிதான் பண்ணுவேன் ப்ரோ. இது ஏன் நாளு? இன்னும் நம்மள என்னென்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையா? ப்ரோ, நான் இங்க வந்துட்டேன். நேரா பாருங்க. இங்க ஹைட்ல இருந்து எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. உங்க 2 பேருக்கும் சூப்பரா இருக்கு. அப்படியே இருங்க. என்னடா சொல்ல வர? ஒண்ணும் இல்ல, போட்டோ எடுக்கும்போது பேசக்கூடாது. சாரிடா. சைலண்ட். அப்படியே இருங்க. சூப்பரே. இப்ப அடுத்து போச்சு. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கோங்க. அப்படியே லவ்லியா ப்ரோ. அப்படியே திரும்புங்க நந்தினி பாக்கா. நந்தினி அப்படியே அவரை பாரு. இந்த லவ்லி கப்பிள்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையா இதான்ப்பா. நம்ம சொல்றதையா செய்ய மாட்டாங்கப்பா. அது இஷ்டத்துக்கு பண்ணுங்க. சரி ஓகே, விடுங்க. நல்லா தான் இருக்குது இந்த போசம். ரொம்ப பேசுறாங்க அவன். நந்தினி பேசலடா ப்ரோ. சரிடா. அந்த பயம் இருக்கணும். ராக்கி பையனா சும்மாவா? வேற லெவலு ப்ரோ. அப்படியே தூக்குங்க ப்ரோ அவளை. தூக்கவா? ஆமா ப்ரோ, தூக்க தான் சொன்னேன். தூக்கிட்டு ஓடுங்கன்னு சொல்லல, தூக்குங்க. சரிடா. ஏமா நந்தினியா, கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணுமா. என்னமோ நீ என்னமோ உங்க வீட்டு சோஃபாலையும் பெட்லயும் பத்துன்னு இருக்கிற மாதிரில சாஞ்சி நிக்கிற ப்ரோ மேல.
சாரி சாரி. இப்ப அடுத்து என்ன, நான் தூக்க வாவுற? ஆர்வ கோளாரியா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அண்ணா ப்ரோ தூக்குங்க ப்ரோ அவள. சரிடா. மாப்பிள்ள பையனுக்கு சிரிப்பு தான். அம்மா இருக்காதடா பின்ன, பல வருஷம் கனவாச்சு. சரி போஸ் எப்படி இருக்கு? அல்லது ப்ரோ. ரொம்ப குஷியோ? ஆமாம்மா, ஏன் உனக்கு இல்லையா? இருக்குதான், ஆனா உங்க அளவுக்கு இல்லைங்க. ஏன் அப்படி? அதை விடுங்க, நான் என்ன வெயிட்டாவா இருக்கேன் இப்படி மூச்சு வாங்குது உங்களுக்கு? அதுவும் ஒரு ரீசன் தான், பட் ஸ்டில் அது மட்டுமே ரீசன் இல்லை. அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லுங்க. படப்படப்பா இருக்கோ நான் கிட்ட இருக்கிறதுனால? அதேதான். எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு ஒரு போட்டோகிராஃபர் இருக்கிறது ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதுனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே பண்ணி நிக்கிறீங்க. ஒரு போட்டோ ஷூட்னா ஒழுங்கா நிக்க வேணாம். நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு காரியை பேசினீங்க. அப்புறம் உங்க மூஞ்சி 7 கோணல்ல வந்துருச்சுன்னா என்ன எல்லாம் இதை கேட்க கூடாது சொல்லிட்டேன். ஐயோ சாரிடா ராக்கி, நாங்க பேசாம இருக்கோம். நீ போப்பா, நீ போ எடுப்போ. நந்தினியா நல்லா பல்ல கட்டுனா, காலேஜ்ல கூட படிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா போறேன். டே போடா போடா மண்டசூடு. ஏங்க உங்களுக்கு மேல இருக்காங்க அவன். என்னடி இப்படி சொல்ற? நான் மண்டை சுடா? நான் ரொம்ப சாதுடி. நீங்க சாதுவும் இல்ல சாத்துக்குடியும் இல்ல, மண்டசூடு தான் நீங்க. நான் என்னைக்கு மண்டை சூடா சுத்தி இருக்கிறேன்? நான் எப்பவுமே காமன் கம்போஸ்ட் தான். ஆனா நீ இருக்கிறிய பெரிய மண்டை சூடே நீ தான். அதுவும் உங்க அப்பா இருக்கிறாரு, அப்பா அவரு தான் மண்டை சூடுக்கெல்லாம் தலைவரு. எங்களை பார்த்தா மண்டசூடுங்கிறீங்க. இருங்க எங்க அப்பா கிட்டே போய் சொல்றேன். உள்ளதானே உட்காந்துக்கிறாரு, போய் கூட்டின்னு வருங்க. போய் கூட்டினு வாடி, உன்னையும் பாப்பா உங்க அப்பாவையும் பாப்பனா. ஹலோ சாரிடா. இவனையே பார்க்க முடியல உங்களால, இதுல என்னையும் எங்க அப்பாவையும் பாப்பீங்களா? போயோ போயா. வச்சுக்கிறேன் இரு உன்ன. டே ராக்கி ஏறா போட்டோவ. எப்படியா மாமன் சீனாக்குறானா? பயங்கரம். நீயும் நல்லா கும்முன்னு இருக்கிறடி. லூசு. எப்பா வெக்கம் தான் என் பொண்டாட்டிக்கு. ஆமா என்னடியா கழுத்துல ஒண்ணும் காணோம், நெத்திலையும் குங்கத்தை காணோம், தாலியை கூட கட்டி வச்சிடறல இப்பெல்லாம் நீ. சல்வார் சூட் எல்லாம் போடும்போது கழுத்துல எதுவும் போடாம இருந்தா தாண்டா அழகா இருக்கும். இந்த நெக் லைன்ல பாரு, டிசைன் நல்லா பண்ணிருக்காங்களா, இதைத்தான் எல்லாரும் பார்க்கணும். இதுவே ஒரு நெக்லஸ் மாதிரி தான்டா. இந்த சுடிதார் டிசைன் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகவே நீ ஷாலை ஓரமா போட்டு வச்சுக்கிறல அவளை. சரி அது கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா தாலி எடுத்து போட வேண்டியதானடி, அது ஒரு ஓரமா இருந்துட்டு போவான். இதுக்கு அடி நான் அவனை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண. நீ என் செல்ல கோச்சுக்காத. எப்படியும் ஈவினிங் சாரி எல்லாம் கட்டுவல, அப்ப போட்டுக்கிறேன் சரியா? நான் என்னடி உன்னை ஆரம்போ நெக்லஸையும் எடுத்து கழுத்துல போட்டுன்னு சாரி கட்டினதுக்கு அப்புறம் போடுறேன்றதுக்கு தாலிடி அது புருஷன்டி. நான் சொல்றேன்ல எடுத்து போடு. ஐயோ புலம்பி தள்ளுறானே இவன். சரி இரு போடுறேன். இங்க பாரு, ரொம்ப சலிச்சுக்காதன்னா, அது என்னோட பல வருஷ கனவு. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் உன்கிட்ட, உன் கழுத்துல நான் தாலியோட தான் உன்னை எப்பவுமே பார்க்கணுன்னு. என்னைக்கு அதை உன் கழுத்துல காட்டணும், அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அதை கழட்டி வைக்காதுன்னு சொல்லியும் நீ கழட்டி வைக்கிறல்ல, அப்ப நீ என்ன மதிக்கலன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் இல்ல, சில நேரத்துல நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு அது மேட்ச் ஆக மாட்டேங்குதுடா. மேட்ச் ஆக மாட்டேங்குதா? அடி பாவி, அதுக்குன்னு நான் உனக்கு என்னடி கலர் கலரா அடி தாலி செஞ்சு கொடுக்க முடியும்? ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுன்னு போனேன். நான் அப்படி சொல்லலடா. பேச்செல்லாம் வேணாண்டி, விட்டுரு. நான் சொல்றத கேளு, இனிமேல்ட்டு எப்பவுமே தாலி கழுத்துல போட்டே இரு சரியா? சரி ஓகே. ரொம்ப தான் சலிச்சுக்கிறா என் பொண்டாட்டி. எறும்பு மாடி. முடியாது, என்னால கோழி மாதிரி மாட்டின்னு இருக்கிறேடி, விடுவேன் உன்ன. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ அண்ணா, இனிமேல்ட்டு தாலியை கழட்டுவா. கலட்ட மாட்டேன் விடுடா. சரி விடுறோம் போ, போட்டோ ஷூட்டுக்கு வேற நேரம் ஆகுது. கடகடன்னு தாலியை மாட்டணும் வாண்ணா. நெத்தில குங்குத்தியை வச்சுன்னு வரணும் சரியா? வரும்போது டோரை நல்லா லாக் பண்ணிட்டு வா, சாவி என் கையில கொடு சரியாடி? இந்த பாரு, அந்த சூட் கேஸ்ல அண்ணனோட ட்ரெஸ்ஸும் நந்தினியோட ட்ரெஸ்ஸும் இருக்கு சரியா? கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியாடி செல்லம்? சரி எருமை விடு. பாய்டி செல்லம். மாமனுக்காக ரோஸ் ஆண்டி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நான் போய் அதுக்கிட்ட ஒரு மீட்டிங் வேற போட்டு வரணும். பாய். பா எப்படிதான் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கானோ தெரியல. காலையில இருந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனாலும் இடையில வந்து என்னை கொஞ்சிட்டு போயிடுறான். உண்மையிலே நான் கொடுத்து வச்சவதான் என் புருஷன் இருக்கானே, அழகான புருஷன். 2 பேரும் நல்லா ஜம்முன்னு இருக்கிறீங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஊரறிய கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நானும். எதுக்குமா வீண் செலவு? அதான் நாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கணுமே, மறுபடியும் என்னத்துக்கு கல்யாணம்லாம்? விடுங்க விடுங்க. இந்த பாரு ஜானே, நீ அவ்வளோ பண்ணுதியா திருட்டு கல்யாணம், பேத்தவங்க பண்ணி வச்ச கல்யாணம் கிடையாது புரியுதா? என்னதான் இருந்தாலும் பேத்தவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்கும்பா. விடு, ஒரு நாள் ஊரறிய அவங்க 2 பேருக்கும் பண்ணி வச்சிடறோம். பண்ணி வைங்க, எனக்கு ஓகே தான். அப்படி சொல்லிடியரா பட் மவளை அடியே நல்லா சுடிதாரெல்லாம் அழகா இருக்குதுடியே. எப்போ எடுத்த இத? நான்லாம் எடுக்கல, ஷில்பம்மா தான் கொடுத்தாங்க. ஏதோ அவருக்கும் அவங்க தான் ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? அதான் உடையெல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்குதா? இந்த அம்மா ஏன் எல்லாருக்கும் வடநாட்டு ட்ரெஸ்ஸே கொடுக்கணும்னு ஆசைப்படுது? அவங்க வடநாட்டுக்காரவங்கல்ல, அதனால தான் அவங்க பாணிலேயே எல்லாரும் திரியணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்குது. அதுவும் சரி தான். சரிப்பா ஜானே ஜூலியா 2 பேரும் நீங்களும் போய் போட்டோ எடுத்துக்கோங்க போங்க. சரிங்கம்மா, நீங்களும் வாங்க, ஃபேமிலி போட்டோ மாதிரி எடுத்துப்போம். அதெல்லாம் நம்ம மண்டபத்தில் எடுத்துப்போண்டா.
இங்க என்னத்துக்கிட்ட அதெல்லாம் வேணாம் வேணாம் நீ போ. அதுவும் சரிதான். சரிம்மா அப்பா எங்க? உங்க அப்பா உள்ள தாண்டா பேசின்னு இருக்கிறாரு. சரிம்மா நான் அப்புறமா பார்த்து பேசிக்கிறேன் அவர்கிட்ட. சரி நான் போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். ஜூலி வாடி. போப்பா போ. அடடே வாங்க சரீரா சார், நல்லா உடுப்பெல்லாம் மாத்திக்கின்னு சோக்காகிறீங்க. நான் தான் சொன்னேனே ஆண்டியா போட்டோ ஷூட்டுக்கு ட்ரெஸ் மாத்துவேன்னு. அதான் இது எப்படிங்கிறான்? அதான் சொல்லிட்டேனே சோக்காகிறேன்னு, அப்புறம் என்ன 10 தடவை கேட்டுனுக்குறேன். திருப்பி சொல்லுவீங்கன்னு தான். சரி எதுக்கு எங்க உட்காந்து இருக்கீங்க? வாங்க போய் போட்டோ எடுத்துக்கலாம். இங்க என்னத்துக்கிடா வேணாம் போ. நீ போய் எடுத்துக்கோ. உன் பொண்டாட்டியங்க தாலியை மாட்டின்னு இருப்பா. வந்துருவா. தாலிய மாற்றாளா? ஏன் பாட்டியா ஆனா உன கைட்டி ஆணியில மாட்டி வச்சுக்குது. நான் இப்ப நான் சொல்லும் போது எட்டு கழுத்துல மாட்டோம். என்னத்த பண்றது? அதை வச்சுக்கினே ஒன்னும் முடியல பாட்டிய. 4 போடு, அப்பதான் சரிப்பட்டு வரும். ஐயோ எதுக்கு? ஐயோ எம்மா அதெல்லாம் ஆபத்து பாட்டிய. அவங்க அப்பா யாருன்னு தெரியல உனக்கு. அவ்வளவுதான் அப்படியே பொட்டலம் அடிக்கிற மாதிரி மச்சிருவாரு. என்ன அப்புறம் அசோக் நல்லவர்ல. எல்லாம் நல்லவங்க தான். பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா போதும், யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். சரி விடுங்க. அம்மா என்ன 2 பேர் மட்டும் உட்காந்துக்கிறீங்க? உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்குமே, அதையும் வரலையா இங்க இன்னும்? அதைத்தான் நாங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து கைட்டி விட்டோமே. ரோஸ் ஆண்டியா நீங்க கட்டி விட்டுருவீங்க, ஆனா சரசால கட்டி விட முடியுமா? சரசோட தங்கச்சி இல்ல அது அலுமையிலையா? கூட பிறந்த பாவத்துக்கு அதை கழட்டி விட முடியாது என்னால. சரி நாங்க கழட்டி விடுறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்னடா உங்க குரூப்ல ஒன்னத்தை கழட்டி விடுறீங்க போலக்குதே, கேள்விப்பட்ட விஷயத்த. அதுக்குள்ள சொல்லிடுச்சா சரசு? டேய் நீ தானே சொல்ல சொன்ன, ரோசு வரும் அதுகிட்ட சொல்லி வைய, நம்மளுக்கு உதவியா இருக்கும்னு. அதான்டா சொன்னேன். ஐயோ நான் ஒன்னும் தப்பு சொல்லலையா? நான் அதுக்குள்ளவா சொல்லுவேன் அப்படின்னு கேட்டேன், அவ்வளவுதான். விடுறா இப்ப எப்ப சொன்ன என்ன? இப்ப என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க? ஆண்டி அவளுங்க நந்தினிக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாளுங்களோ அதையே அவளுங்களுக்கு பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான், அதான் பிளானே. சரியே இதெல்லாம் எப்ப செய்ய போற ராசா? மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஜூஸ் எல்லாம் கொடுப்போம். அந்த சமயமா பார்த்து அவளுங்க 2 பேருக்கும் ஜூஸ்ல தனித்தனியா கலக்கி கொடுத்துட வேண்டியதான். எப்பா அது வரைக்குமே அடி வயிற்றுல நெருப்ப காட்டினா போல தானே பசுத்தின்னு கிடக்கணும். செய்யறது சரிங்க, அதை உடனே செஞ்சு போடுங்க. நீங்க என்னத்துக்கு சாயங்காலம் வெடி வெயிட் பண்ணின்னு கிடக்கணும்? ஒருத்திக்கு தூக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருங்க, இன்னொருத்திக்கு அந்த பேதி மருந்தை கலக்கி கொடுத்து கக்குசுல உட்கார வச்சிருங்க. அவள் தானே, அதை இப்பயே செஞ்சிடலாம்ல. இப்பயே எப்படி ஆண்டி செய்ய முடியும்? மணி மேகலை மட்டும் தானே இங்க இருக்கிறா. அந்த சௌமியா இன்னும் வரலையே. அவள் ஸ்ட்ரெயிட்டா மண்டபத்துக்குள்ள வருவா. ஆமா அந்த சேமியா உசாரு பாத்தியாவ சாயங்காலம் மண்டபத்துக்கு நேரா வந்துருவா. இப்படி ஒரு சிக்கல் இருக்குதா? சரி விடு, சாயங்காலம் மண்டபத்துக்கு வரட்டும். வந்த வேலையா அந்த வேலையை முடிச்சிருவோம். அதுக்குதான் ஆண்டி காத்துக்கு நிறுக்கிறேன் நானே. நேரம் போக மாட்டேங்குதா, என்னத்த பண்றது? டக்குன்னு வந்துருவோன்னு பாக்குறேன், வர மாட்டேங்குது. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கணும்டா, அப்பதான் எல்லாம் சரியா வரும். சரியா நேரம் அதெல்லாம் தன்னால வந்து அமைஞ்சிரும். நீ இப்ப போய் அழகா போட்டோ எடுத்துக்கப்போ. ஐயோ என்னம்மா பேசுது பாரு. சரி நான் போய் போட்டோ எடுத்துன்னு வந்துடுறேன். ஜூஸை குடிங்க 2 பேரும். ஆகட்டும் போ. நல்ல புள்ளல இவன். எனக்கு மட்டும் பொண்ணு இருந்ததுன்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். உனக்கு பொண்ணு இருந்திருந்தாலுமே அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருக்க முடியாது. அவன் தான் காயத்ரி 5ஆம் வகுப்புல இருந்து காதலிச்சுன்னு தானே. சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படியே கலர் கலரா நிக்கிறீங்கப்பா. சூப்பரா இருக்குப்பா பாக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நிக்குதே. ஏன் மணியே என்னடா ராக்கி, நீ என்ன உன் குரூப்போட நிக்காம தனியா நின்னுக்கிற? அங்க போய் நில்ல. இல்லடா அங்க ஃபுல்லா இருக்குல்ல, அதான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படி, சரி விடு கவலைப்படாத. உங்க குரூப் வரையும் நான் தனியா எடுக்கிறேன்னா. நான் பதிலியே காணா. ஒன்னு சொன்னேன்டா. ஆஹா, ஆனால ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது மணியே. நீ கொஞ்சம் சிரியா. ஏதோ போட்டோல இருக்கிற எல்லாருமே டல் ஆகுற மாதிரி இது, நீ சிரிக்காததால. ஐயோ கடவுளே, டே ஏன்டா குடும்பப்படுத்துற? நாங்களாம் நல்லா சிரிச்சுதான்டா இருக்கோம். எறா போட்டோவை இருப்பாரு அதுல. அந்த பொண்ணு மட்டும் உருன்னு இருக்குதே, அப்ப அதை சிரிக்க வைக்க வேணாமா நானே? மணியே சிரி மணியே. அதெல்லாம் சிரிக்காதுடா, ரொம்ப நாளாவே அது அப்படித்தான்டா இருக்குது. நீ எறா போட்டோவா? அது மூஞ்சியா ரொம்ப அழகேன மூஞ்சில. அது சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கும், சிரிக்கலனாலும் நல்லா தான் இருக்கும். நீ எடு போட்டோவை. அதுவும் சரிதான், மணி ஆல்வேஸ் கியூட். ஏ ராக்கு, நான் நல்லா தெரியலடா. பாரு பிரியா, இங்க மொத்தம் 11 பேர் நின்னுக்கிறீங்க. ஆனா இந்த 11 பேர்ல நான் 10 பேரை பார்க்கவே இல்ல. உன்னை மட்டும் தான் பார்த்து போட்டோ எடுத்துனா பாத்தீங்க. ஏய் நான் என்ன கேக்குறேன், நீ என்னடா பதில் சொல்ற? இன்னுமாமா புரியல. என் ஃபோக்கஸ் ஃபுல்லா உன் மேலதான் இருக்குதே. நீ சூப்பரா இருக்கிறம்மா. உன்னை மட்டும் தான் பார்த்து போட்டோ எடுத்துனுக்குறேன். தேங்க்ஸ் ராக்கி. எத்தனை முறை பிரியா சொல்றது? எனக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத பிரியா. நீ தான் என் கனவு கண்ணி. ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை வருஷம் தான் நான் இது எதுக்கு திருப்பி சொல்றதோ? பிரதீப் மாமா இங்க கொஞ்சம் வாங்கல. இந்த பூச்சி தொல்லை தாங்க புள்ள. அவங்க பொண்டாட்டிய பார்த்து கனவு கண்ணிங்கிறான். ராகுல என்ன பண்ணிய? உடனே இப்படி போட்டு கொடுத்தலாம் பழகாதப்பா. சரி எல்லாம் சிரிங்க ப்ரோ. பிரதீப் ப்ரோ, நான் சும்மா தான் ப்ரோ சொன்னேன். பிரியா எனக்கு அக்கா மாதிரி. சரி எல்லாம் சிரிங்க. உடனே அக்காண்டாம் பாரு. பேசாதப்பா, போட்டோ எடுக்கிறாரு. அடுத்த போஸ்ட் ப்ளீஸ். ராக்கி அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வரையும் எடுத்துக்கிட்டு நாங்க போய் எங்க புருஷங்களையும் எங்க பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துடுறோம். ஓகே அர்ச்சனாக்கா. மணி இப்பயாச்சும் இங்க வந்து நில்லு மணி. நந்தினி பக்கத்துல தான் இடம் இருக்குல்ல. சரிடா. அப்படி வந்து உன் தோழி பக்கத்துல நில்லு, அப்பதானே கம்ப்ளீட் ஆகும். என்ன காயத்ரியா? நடுவில் யார் இது? ஜூலியா? ஜூலி எப்ப சேர்ந்துச்சு இந்த குரூப்ல?
1 வருஷம் ஆகுதுடா. ஓஹோ, திருட்டு கல்யாணம் வேற பண்ணி வச்சதுல நந்தினியா? இந்த அவரு தான் மாப்பிள்ள. நான் மாப்பிள்ள ஜானே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்பா. அதே எவ்வளவு சோகமா சொல்றீங்க. அப்புறம் கொரியன் மாப்பிள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாவதுப்பா உங்களெல்லாம். நல்லா இருக்கேன்டா. இவரு ஒருத்தர் மட்டும் தான்ப்பா பேசுறதும் நல்லா இருக்குது, சிரிக்கிறதும் நல்லா இருக்குது. சரி ஓகே, நான் போட்டோ எடுக்கிறேன். ஏட்ரா சீக்கிரமா. ஏன் என்ன அவசரம் உனக்கு? பொறுமையா தான் எடுக்க முடியும். நான் போட்டோ கடையில எடுத்து முடிச்சுட்டு ரேஷன் கடையில போயிட்டு அரிசி பருப்பா வாங்கி வரப்போறேன். டேய் ஏன்டா இப்படி பேசுற? என்ன என்னை பத்தி தெரிஞ்சும் டக்குனு போட்டோ எடுத்து போயிரு. இந்த வீட்டுக்கு ஒரு கல்யாணமோ 2 என்கேஜ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்குறான், ஒரு வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணி கொடுத்துருக்குறான். என்னை பத்தி தெரியாதா இதுக்கா? சரிதான் கோவப்படாதடா, பாவம்டா, சின்ன பொண்ணுறாவ. அதனாலதான் சும்மா விடுறேன். இந்த என்கேஜ்மெண்ட்டோட சேர்த்து மொத்தம் 3வது என்கேஜ்மெண்ட். எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன், தப்பா எடுக்க மாட்டேன். கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான். சரி போதும் பேசினது, எடு. வாய பத்தி அதுக்கு எடுக்கிற இரு. அவன் எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ சிரிக்கிறியா? இருடி, என்ன பண்ற பாரு. பாத்து ஒன்னாகாது அழாத. ஏமா நந்தினி அழாதமா, கீழே விழுந்ததுல கால் சுருக்கு பிடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அழாத நந்தினி, சொல்றல வலிக்கொள்ளனா, வலிச்சா அழதானே செய்வா. நீங்க கூட்டின்னு போங்க அவள. சந்தோஷ பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருப்பா, சரியாயிடும். மசில் கிராம்பா தான் இருக்கும். சரிங்க மாமா. நல்லா தானேப்பா நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துன்னு இருந்தா, திடீர்னு எப்படிப்பா விழுந்துச்சு குழந்தை? அது ஒரு குட்டி சாத்தம் பக்கத்துல போய் நின்னுதுல, அதான் விழுந்திருப்பா. என்னடா சொல்ற? மணி தானே நின்னா பக்கத்துல? ஆமாமாமா. சரி, நான் நந்தினி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா போ. பிரதி, மணி பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்தா பாத்தியா? அந்த சமயம் தான்டா நந்தினி கீழே விழுந்தா. ஒரு தள்ளி விட்டுருப்பாலோ? எனக்கும் அப்படி தான்டா தெரிஞ்சுது, இடிச்சு விட்ட மாதிரி இருந்தது. என்ன சகல பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? மணியா தள்ளி விட போறா நந்தினிய? அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு அதுக்கெல்லாம்? இல்ல, பாக்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு, அதத்தான் சொன்னேன். ஆக்சிடென்டெல்லாம் கூட நடந்திருக்கலாம் இல்லையா? அதனால அவ தான் தள்ளினாங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாதுப்பா. சரியாதான் சொல்றீங்க. சரி பாப்போம். எதுக்குடி அவளை தள்ளின? நான் எங்கடா தள்ளன அவளா கீழே விழுந்தா? வேணாம் மணி, பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையன், சத்தியமா சொல்லிட்டேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எதுக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்லையா உனக்கு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு? இங்க பாரு ராகுலே, தேவையில்லாமலாம் பேசாத. நான் ஒன்னும் படலைங்கிறல. சும்மா போய் சொல்லிக்கிட்டு சுத்தாத. நீ தான் பாடுன்னு எனக்கு தெரியும். நல்லா மவள உன்னை நான் சும்மா விட்ட மாட்டேன்டி. எதுக்குதான் இப்படி தேவையில்லாம என் மேல வீண் பழி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ? அவ ஸ்லிப்பை விழுந்து அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு நீ என்ன திட்டிக்கிட்டு இருக்க? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதனா. ராகுல், சொல்லுங்கண்ணா, நந்தினி இப்படி இருக்கா? ஷீ இஸ் ஃபைன்பா. ஆனா நீ எதுக்கு இப்ப இவகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? இல்ல, இவதான் நந்தினி அவளாதான் கீழே விழுந்தேன்னு சொன்னான். ஓ, அவளா விழுந்தேன்னு சொன்னாலா? சரிங்க ப்ரோ. சாரி ப்ரோ, உங்க ஆளுக்கு தெரியாம திட்டேன். சாரி மணி. சாரிம்மா. ஐயோ, ராகுல் கோச்சிக்கிட்டு போறானே. ஒருவேளை நான் கேட்டதை தப்பா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பானோ? கடவுளே, நந்தினி அவளா கீழே விழுந்தேன்னு சொன்னதுனால தானே நான் ராகுலை ஏன் மணியை திட்டுறேன்னு கேட்டேன். ஐயோ கடவுளே, இது அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிடுச்சு. நான் போய் அவன்கிட்ட பேசணும். எல்லாருமே இப்படிதான் தப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தையும். ஐயோ, இவ வேற அழுதுகிட்டு இருக்காளே. சரி, இவெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். நீ ராகுல் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டான், நீ அழாத சரியா? நந்தினி சொல்லிட்டா அவளா தான் கீழே விழுந்துன்னு, சரியா? நீ எதுக்கும் அழாத. இப்படிதாங்க நான் செய்யாத தப்புக்கெல்லாம் நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இட்ஸ் ஓகே. அதான் இப்ப கிளியர் ஆயிடுச்சுல்ல. நீ ஃபீல் பண்றதுல அர்த்தமே இல்லை, சரியா? நீ கண்ணை தொடச்சுக்க. வந்து நந்தினியை பாரு, அவ எப்படி இருக்கான்னு வந்து கேளு. சரி தப்பா எடுத்துக்காத. நான் போய் ராகுல் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பாவம் அவன் கோச்சிக்கிட்டான் போல. சரி போயிட்டு வாங்க. போயிட்டாரு போலியே. நான் தான் கீழே தள்ளி விட்டா என்ன அப்பா இல்லை என்ன எப்போங்கிறான். அவ அப்படியே பெரிய மாடலாட்ட நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதில் ராக்கி என்னை கிண்டல் பண்ணா இந்த அம்மா அப்படியே நல்லா சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனே. அதனால தான் காலம் மாடு மாதிரி பின்னாடி போய் முன்னாடி வந்து முட்டுனேன். கீழே விழுந்துட்டா பாரு 4 கன்னிக்காரி. இன்னும் நிறைய இருக்குடி நந்தினி. சாயங்காலம் பாரு பெரிய ஆப்பு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு உனக்கு கக்கூசில் தாண்டி நடக்க போகுது.